ஹாய், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, கேவுர் மாவு போட்டு அடை தான் வீட்டில் சுட்டோம். இது எங்கள் அம்மா கொடுத்த ஐடியா அது. ஏன்னா நேற்று எங்கள் வீட்டில் எதுவுமே சாப்பாடே செய்யலைங்க, எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால் கொஞ்சம் வெறியாக இருந்துச்சு. சரி இதை பண்ணலாம், வீட்டில் மாவு இருந்துச்சு. நேற்று கூழ் பண்ணோம் இல்லையா, அதில் மிச்சம் ஒரு மாவு இருந்தது. சரி இதில் கொஞ்சமாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் சோம்பு, பூண்டும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். நான் கீரை போட்டு பிசைஞ்சதை நான் காமிக்க மறந்துட்டேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் என்ன வேணால் போட்டுக்கலாம், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கோங்க, பீட்ரூட்டு, என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்தியான காய்கறிகள் வேணால் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா அடை சுட்டு பாருங்கள். அது முக்கியமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக எடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் கூட இதெல்லாம் எப்படி நல்லா இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் நல்லாயிருக்கும். இது நாங்கள் நிறைய வாட்டி செஞ்சதில் நல்லா இருந்தது. இது இப்போ நேற்று பண்ணதில் நான் இதை எடுத்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு நல்லா சிம்மில் வேக வச்சு பாருங்கள். சிம்மில் வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு மூட தேவையில்லை, அதிலே ஓப்பன் பண்ணி வெந்தாலே போதும். சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரைங்க. இது டக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சிடாது, சாப்பிட தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, இப்போ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.